உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் செல்வி. 2003 கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா தான் வாழ்க்கை ஓடின்னு இருந்தது. கொஞ்ச நாள் என் பெரிய பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலைக்கு போயின்னு இருந்தோம். போயின்னு இருந்தோம் நல்லா லைஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என் சின்ன பொண்ணு கருவு உண்டானா, அதனால் நான் வேலைக்கு போக முடியல. 3 மாதமாக இது பண்ணியிருந்தேன். அவங்க வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. கொத்தனார் வேலைக்கு போவாங்க. நான் கட்டடத்து வேலைக்கு 2 பேருமே போயிருந்தோம். அப்புறம் நான் என் சின்ன பொண்ணு 3 மாதம் வரைக்கும் செய்ய முடியல. நான் வீட்டில் இருந்துட்டேன். அவள் பிறந்த பிறகு போகல. அப்புறம் இவங்க தனியாக ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போயின்னு இருந்தாங்க. அங்கே போனவர் ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிடுச்சு. அதுலேருந்து போயிட்டு வரத்துலேருந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எந்த நேரமும் குடிச்சிட்டு வராங்க. அப்பயும் நான் கண்டுக்கல. ஏதோ சும்மா விளையாட்டு பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட ஃபோன் போட்டு நான் ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டு நான் அசிங்கமாக வாரத்தில் எந்த டைம் பேர் குடிச்சுனே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எது பிரச்சனை பண்ணாலும் அடிக்கடிக்கு சண்டை போட்டு என்னை அடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லோரும் வந்து கேட்டாங்க. கேட்டது கூட ஒரு பதில் இல்லாமல் அசிங்கமாக வார்த்தை பச்சை வார்த்தை பேசுகிறாங்க. நான் தான் மேடம் வீட்டு செலவுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் வேலைக்கு போய்ட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 வருஷமாக சரி நீங்கள் சம்பாரிச்சு வந்து கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் பார்த்துன்னு இருந்தேன். அப்பயும் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. காசே கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு. எங்கள் மாமியார் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அரிசி பருப்புலேருந்து இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க 1 வருஷமாக. ஏன் இவங்க கை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கி நான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் மேடம். அவள் கூட வேலைக்கு போக வர இப்படியே தொடர்பு இருந்தாங்க. இப்படி பண்ணுறாங்க. ஏன் வேலைக்கு போகிறீங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவள் வேலைக்கு போய் நின்றது தெரியாது மேடம். கூட வேலைக்கு போனது. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். எங்கள் மாமியார் கிட்ட சண்டை போட்டுன்னு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வீடு வந்து காலி ஆயிடுச்சு. பெரிய வீடாக இருந்துச்சு. நாங்கள் அந்த வீட்டுக்கு மாறிட்டோம். இந்த வீட்டில் வந்து சின்ன வீடாக இருந்துச்சு. சரி அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே ஒரு வீடை பார்த்து வைங்கம்மா யாருன்னா கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கூட வேலைக்கு போயிருந்தவங்க சரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அவங்க வந்து இருக்கட்டும், யாராக இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும் மேடம். எனக்கு சத்தியமாக தெரியாது மேடம். அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை என்னது? எனக்கு வேண்டாம் மேடம். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். அன்றைக்கி பாருங்க பாருங்க. என்ன வயசாச்சு பசங்களுக்கு? என் பெரிய பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. என் சின்ன பொண்ணுக்கு 11 ஆகுது மேடம். படிக்கிறாங்களா? அப்ப புருஷனை விட்டுட்டு வெளியே போனா என்ன செய்யணும்? நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்து நான் 4 வருஷமா நான் தான் மேடம் கஷ்டப்படுறேன். ஒரு கஷ்டத்துக்கு எனக்கு என்ன வேலை செய்றீங்க? நான் கட்டுறது வேலைக்கு தான் நான் போறேன். நான் அந்த மேஸ்திரி கூட கேட்டு பாருங்க. 4 வருஷம் 14 நான் வந்து நான் கையோட அந்த மேஸ்திரி கிட்ட தான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அடிச்சு போட்டுருவாங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே விட்டு கொடுத்தா அவங்க கையை தான் எதிர்பார்த்துருந்தேன். ஒரு லோனு கட்ட மாட்டாங்க, ஒன்று வீடு செலவு கொடுக்க மாட்டாங்க. எவன் வந்து கேட்பான், எவன் இது பண்ணுவான் அப்படின்னு பச்சை கொச்சை வார்த்தையிலே பேசுகிறாங்க மேடம். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படி மேடம் இருக்கிறது? வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னேன். நான் ஏன் வீட்டு விட்டு வெளியே போனேன்? அன்றைக்கி 10 பேர் வந்தாங்களா, வரட்டும் நான் போகிறேன்னு சொன்னால் எவனும் வந்து பசிமாக ஒரு மாதிரி கேட்குவாங்க. அந்த எவனும் வந்து நான் இது பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ அங்கே பலவரத்து ஸ்டேஷனில் கொடுத்து நாங்கள் போய் வச்சு பேசணும். போக மாட்டோம் சொன்னாங்க. மறுநாள் அவள் கூடயே தான் வேலைக்கு போகிறாங்க மேடம். கூட்டுன்னு போகிறாங்க. இவ்வளோ நான் சொன்னேன் இப்படி அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் இருக்காங்க மேடம். இருந்தாங்க. இவங்களுக்கு போகிறது தெரிஞ்சு போயிட்டு நான் இவங்க வந்து இப்போ இந்த வேலை வேண்டாம் உனக்கு, நீ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டே வேண்டாம், நீ வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வேலைக்கு போ அப்படின்னு சொன்னேன். ஏர்போர்ட் வருது பாருங்க, அது உள்ளே க்ளீன் பண்ணணும், வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க. சீட்டு கவர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு 5 மாதம் தான் போனாங்க. அப்போ 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சீட்டும் காசு சிறு வாங்கி காலி பண்ணிட்டாங்க. அது கட்டாமல் கிடந்துச்சு. நீ இது நம்ம கொஞ்சம் வீடு வாசல் கட்டலாம், கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம், நீ இந்த ஏர்போர்ட் வேலைக்கு போ, இந்த கொத்தனார் வேலைக்கு போகாதே அப்படின்னாங்க. நான் வேலைக்கு போய் நான் அதை வீட்டு செலவு பார்த்துட்டு நீங்கள் ஒரு கடத்தை அடிச்சிக்கலாம் அப்படி சொன்னேன் மேடம். அதெல்லாம் ஒத்தே வர மாட்டாங்க மேடம். 5 மாதம் அந்த சீட்டு கடன் கட்டுற வரைக்கும் அந்த ஏர்போர்ட் வேலைக்கு போனாங்க. மதியானம் ஷிஃப்ட்டு தானே மேடம். காலையில் போவாங்க, மதியானம் வந்துடுவாங்க. நான் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போய்ட்ட பிறகு அந்த வீட்டில் போய் இருப்பாங்க பாரு. யார் அந்த பொண்ணு வீட்டு? ஆமாம், அந்த மதியான டைமில் அங்கே போய் அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் வந்து அவங்க யார் இந்த பீர் கம்பெனியில் வேலை செய்வாங்க. இந்த வேலை செய்கிறாங்க பீர் கம்பெனிலாம். அப்போ வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஒன்றா பக்கத்து வீடு தான். நாங்கள் ஒன்றா தான் பேசினு இருந்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து சந்தேகப்பட்டு டெய்லியும் இது பண்ணுறாங்க. இருக்காரா இல்லையா? இல்லை மேடம். அதான் இவங்க அடித்து விரட்டிட்டாங்க. இவங்க மதியான டைமில் போய் படுத்து இருந்திருக்காங்க. அவங்க அந்த அண்ணன் வந்திருக்காங்க, அந்த பொம்பளையோட வீட்டுக்காரு. பார்த்து சண்டை வந்து துணி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. என் நாத்தனாரே வந்து காலையில் சாயங்காலம் போல் அண்ணன் இதுமாரி அண்ணன் இங்கே போய் இருந்து சண்டை போட்டிருக்காங்க. நான் கேட்டதுக்கு என்னையும் கேட்டது அந்த பொம்பளை சண்டை போடுறா, அண்ணன் சத்தம் போட்டுவீங்க. நான் எப்படி இன்னத்துக்கு அங்கே போனேன்னா நான் போவேன் சைக்கிறோம். ஏன் சைக்கிறேன் நீ இன்னத்துக்கு கேட்பேன். நான் எதுக்காக போனேன், எதுக்காக சண்டை வந்து ஏன் அடிச்சு அனுப்புகிறேன், உனக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா என்ன ஒரு மாதிரி வித்தியாசம். நீ ஒழுக்கமாக இருந்தா நான் ஏன் போகிறேன்னு என்ன கேட்குறாங்க மேடம். நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்க, நான் ஒழுக்கம் இல்லையா என்னன்னு தெரியுன்னு. ரொம்ப குஷ்டம் வந்து அசிங்கமாக காலை ஏஞ்ச உடனே அதுதான் குடிக்காங்க. நைட்டு குடி, மதியானம் குடி, வேலைக்கு வந்தால் கூட குடிச்சிட்டு தான் வேலைக்கு வராங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்களை இப்போ பெற்ற பிள்ளைங்களை எப்படி தெரியுமா கூப்பிடணும்? தகாத வார்த்தைகளை கூப்பிட்றாங்க. இந்த டெய்லியும் நைட்டு போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்க தெரியல. கேட்டால் நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன். நான் அங்கேருந்து தான் இருந்துட்டு வராங்க. காலையில் மலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டாய்லெட் இல்லை, வீட்டில் இல்லை, கொட்டை ஒரு இதுமாரி தான் கட்டி வச்சிருக்கு. குளிக்கிறதுக்கு மட்டும் வெளியே தான் போகணும். அந்த மலை மேலே தான் டாய்லெட்டுக்கு அந்த முள்ளு மரத்துக்காக போகணும். அங்கே போயிட்டு வந்து ஒரு இது இல்லை, ஒரு பாத்ரூம் கட்டலாம் இது பண்ணலாம், இப்படி பண்ணுறியான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏன் கட்டணும்,
உங்களுக்கு என்னத்துக்கு நான் கட்டி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கொச்ச வார்த்தையில் பேசுவாங்க. டெய்லி நைட் ஆனால் டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். பக்கத்துலேயே இருந்து என்ன ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. நான் சந்தோஷமாக இருந்து தூர போய் படுங்க சொன்னேன். அப்படிலாம் இருக்க முடியாதான் மேடம். ரொம்ப என்ன சண்டை விட்டு தூங்க விடுறது மேடம். மூஞ்சில் குத்தி என்ன இங்கே பாருங்க இங்கெல்லாம் நானே என்னாலே முடியாமல் நானே சூடு வச்சிடணும் மேடம். என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் என்ன பாருங்க பதங்காமல் அடித்து தையல் போட்டு அது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மேடம் அதுக்கு மேலே என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்கம்மா என்னோட மனசு தனமா இங்கே பாருன்னு சொன்னேன். முன்னாடி என்ன ஏன் கம்பல் பண்ணி பேசுகிறேன்னு செய்கிறாங்க மேடம். அவங்க கூட்டு விசாரிக்க கூட மாட்டுறாங்க. எத்தனைமா விசாரிப்பாங்க? இதே வேலையா போச்சு உங்களுக்கு? பதங்கம்மா நான் 3 மணிக்கு தூக்கத்தில் எழுந்திது பாருங்க. ஆனால் நான் என்னை முடியை பிடிச்சின்னு போட்டு நிறுத்துறாங்க. நான் லிங்க பிடிச்சது என்னை உசனால பிடிச்சிட்டுன்னு போல் டேஷன் அசிங்கமாக சொல்கிறாங்க. நான் பிடிக்கல மேடம். அப்படி பப்ளிக்காக சொல்கிறாங்க மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். உன்னை வெட்டுருவோம் குத்துருவது பாருங்க. கத்தி எடுத்து அன்றைக்கி எங்கள் மாமியார் ஆஸ்பத்திரியில் கர்ப்பப்பை எடுத்துட்டு ஜிஹெச்சில் எடுக்காங்க. அதுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட விடலை மேடம். சாப்பாடு ஏற்றி வச்சு இவ்வளோ பேர் கட்டியை தூக்கி பாருங்க. எங்கள் குழந்தை நான் பிடிக்கலன்னா அன்றைக்கி நான் என்னை குத்திருப்பேங்க. நீ எங்கே போவேன் எங்கே வர எட்டனா குத்தினானே நான் இங்கே தான் உன்னை வெட்டி போடுவேன். எங்கள் ஆத்தங்க அப்பனுக்கு அவனுக்கு சொல்ல முடியும். அவனுக்கு நான் போயிட மாட்டேன். யார் வந்தாலும் அவங்கள மரியாதை எந்த நேரமாலும் குஷ்டே இருக்கிறாங்க மேடம். குஷ்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எதாக இருந்தாலும் கையில் கிடக்கத்தான் அடிக்கிறாங்க மேடம். அந்த பிள்ளைங்களே நைட்டில் தூங்க விடுறது கிடையாது. படிக்கிறாங்களா? 2 பெரிய 9வது படிக்க, சின்ன 6வது படிக்க. அவங்க எப்படி படிப்பாங்க? இவங்க அதுதான் சொன்னா அசிங்கமாக கேட்குறாங்க. பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்களை எப்படி மேடம் கூப்பிடணும்? பேர் விட்டு கூப்பிடணும். ஏடி இங்கே வாடி அப்படி பச்சை வாரத்தில் அந்த பிள்ளைங்க ஏன் அப்படிலாம் கேட்குறேன். நம்ம பெற்ற பிள்ளைங்க தானே அப்படின்னா நீ எனக்கா பெற்ற அவனுக்கா பெற்றிருப்ப அவனெலாம் இட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க நான் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மேடம். தகாத வாரத்தில் என்ன கேட்குறாங்க மேடம். என்ன இருக்க முடியல மேடம். இப்போ எனக்கு பொம்பளைனே மரியாதை கொடுக்கல மேடம். உனக்கு காலேஜ் அமர்ந்து நினைக்கிறேன். அவருக்கு ஈக்குவலாக இல்லையா மேடம்? நான் அவள் சிகரெட் வாங்கி கொடுத்தா ஃபோன் பண்ணால் சிகரெட் வாங்கி தருவானா செலவு துட்டு தருவான் மேடம். நான் எதுக்கு தரணும்? உனக்கு தேவை உனக்கு தர. நான் ஏன் தரணுன்னு கேட்டேன்னா அப்போ நீ என்னத்துக்கு இருக்கிற வீட்டு விட்டு கிளம்பு. நீ போனால் அடுத்த நிமிஷம் வருவா. ஃபோனு 20 மணி நேரம் காலையில் ஃபோன் பண்ணுறது நைட்டு ஃபோன் பண்ணுறது. ஃபோன் எப்படி தான் மேடம் பேசுவாங்க. இன்னும் மேடம் பேசுறதுக்கு இருக்குது. இவங்க புது ஜோடியாக மேடம் லவ் பண்ணி பேசுறது. பொண்ணு வந்து இப்போ 14 வயசு ஆகுது. இப்போ போய் இன்னும் போயிடுச்சுன்னு 10 மணிக்கு 11 மணிக்கு எங்கள் எதிர்க்கே ஃபோன் போட்டு 2 பேரும் இன்னத்துக்கு வச்சுருக்கேன். எனக்கு செலவு கொடுக்காம அவளே அசிங்கமாக பேசி என்னையும் பேசி இந்த முக்கு அந்த முக்குன்னு ஃபோன் பேசின்னு இட்டுன்னு வரது. அவளை பைக்கில் கூட்டின்னு போகிறது. என் பிள்ளைங்க இங்கேருந்து பல்லாவரம் பம்பல் ரோடுக்கு போனோம் மேடம். இங்கே திருசூலம் மலைக்கிட்டே இருக்கோம் நாங்கள். அவளை இட்டுன்னு போகிற அன்றைக்கி என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுன்னு பார்த்து கிடையாது. அவளை இட்டுன்னு போய் வேலை மலை விட அங்கேருந்து பல்லாரத்தில் இருந்து இட்டுன்னு வர இப்படியா பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்களை இட்டுன்னு போனால் அசிங்கமாக கேட்டு நான் நடந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை தகாத வாரத்தில் பேசுறது மேடம். இந்த பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. நான் என்ன பண்ணுற தப்பு செஞ்சது என்ன சொல்லுங்கள் மேடம். நான் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதுக்கு கட்டுப்படுறேன். நீ சரியில்லைன்னு சொல்கிறாங்க மேடம். நான் எப்படி மேடம் சரியில்லாமல் 2 பிள்ளைய பார்த்திங்கன்னா நான் அது அவங்க எங்கள் பெரிய பொண்ணு அங்கே தாத்தாட்டோ இருக்கும். அவங்க அப்பா ஜாடியும் அங்கே தாத்தா ஜாடியும். நீ எங்கள் அப்பனுக்கு பேத்துருப்ப. நீ வீட்டு விட்டு வெளியே போ. நீ அவ்வளோ போய் குடும்பம் பண்ணுன்னு சொன்னால் நான் ஏன் போனேன். அப்போ நீ எங்கள் அப்பனுக்கு பிறந்திருக்கா இல்லை நீ எங்கள் அப்பனுக்கு நீ இப்போ பெற்றிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். வீட்டு விட்டு வெளியே போன என்னை அடித்து தேத்துறாங்க. ஒரு நாள் நைட்டெலாம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ கோயிலுக்கு பின்னாடி குடிக்கிறேன்னு சொன்னேன். கோயிலுக்கு பின்னாடி குடிக்கல. 9 மணிக்கு நடந்த சம்பவம். அவங்க வீட்டுக்கு கரெக்டாக போனாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஒரே தெருவு தான். இங்கேருந்து நின்று பார்த்தா தூரத்தில் தெரியும். அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்க. நாங்கள் அப்போ டாய்லெட்டு மலை தான் போனோம். அந்த 8 மணிக்கு மலை போனால் கொஞ்சம் இதாக இருக்கும். நைட்டெல்லாம் பாத்ரூம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் மேடம் போகணும். பிள்ளைங்களை கூட்டுக்கணும். லைட்டு வச்சுக்கணும். டார்ச் லைட்டு 50,000 ரூபாய் லோனு கூட வந்தது. நான் வேணாம்னு சொல்லிட்டேன். பாத்ரூம் கட்டலாம் யார் கட்டுறதுன்னா நான் முயற்சி தான் பண்ணணும். நீ தான் கட்டிக்கணும். நான் சாப்பாடு செலவு பார்த்துணும் மேடம். கரண்ட் பில்லு கட்டணும். 125 ரூபா கட்ட முடியாமல் நான் இப்போ பயன் போட்டு லோன் வந்தால் பண்ண வேண்டியதானே. உட்காருங்கம்மா மேடம். அதுக்கு நான் காசு வாங்கி கொடுப்பேன் மேடம். ஆனால் இவங்க முயற்சி பண்ணி கட்டணும். அது கட்டணும். நான் சாப்பாட்டுக்கு பார்க்கணும். நான் ரேஷன் அரிசி வாங்கி தின்னு மேடம். வீடு வீடாக அரிசி வாங்கி தின்னு நான் பழப்பு நடத்தணும் மேடம். நான் போய் ஆமாம் மேடம். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? நான் வீட்டு வேலை செய்கிறேன் மேடம். இந்த 14 வருஷமாக அவன் படுத்துகிற பாடு எங்கள் அம்மா தாங்க முடியல. நான் போய் கேட்டாலும் என்ன அசிங்கமாக பேசுகிறான். உங்கள் வீட்டுக்காரருமா? அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டார். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? எனக்கு 3 பசங்க. பொம்பளை பசங்களா? ஒரே பொண்ணு 2 ஆம்பளை பசங்க. அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்டாலும் அவன் மதிக்கிறது கிடையாது. எல்லாரையும் அசிங்கமாக பேசுகிறான் மேடம். அசிங்கமாக திட்டுறான். அந்த 14 வருஷமும் இந்த பொண்ணு படாத துன்பம் பட்டு அப்பப்போ வரும். போமா நான் அன்னைக்கு திந்திருவான் நாளைக்கு திந்திருவான்னு இப்படியே நான் சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அது மண்டையை உடச்சி அதை உடச்சி வீட்டுக்கு நடந்துச்சு. நேற்று தையல் பிரிச்சு குழந்தைங்கள கூட அசிங்கமாக பேசுகிறான் மேடம்.
பருப்பு கடையில் மரத்தால் எடுத்து அழைச்சிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சந்தோஷமாக இருக்குன்னா தூரப்படுது. 2 மணிக்கு வராங்க மேடம், வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லைன்னா 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் பாதில் என்ன பண்ணுறாங்க தெரியல. பாதை தள்ளிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா இருந்துட்டு பாடு, நான் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொன்னேன். நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன், நீ அப்படி தான் இருந்தாங்க. பசங்க எங்க இருக்கும்? இவ்வளோதான் ரூம் மேடம். ஒன்று இப்போ பெரிய பொண்ணு கட்டில் படுத்துக்க, ஒரு சின்னது கட்டில் படுத்துக்க. அதான் சொன்னேன், பிள்ளைங்களாம் இருக்குது. நான் பிள்ளைங்க இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு அசிங்கம் இல்லாத கூட எனக்கு என்ன. கம்முன்னு படுப்பான்னு சொன்னது அது அசிங்கமா மேடம்? எவ்வளோ பாடாப்படுத்துறாங்க மேடம். எனக்கு வேண்டாம் மேடம், எனக்கு 2 நாள் அப்போ வந்ததுலேருந்து தான் நான் போனா கூட அந்த பிள்ளைங்களையும் பார்க்க வரது இல்லை, இவளையும் பார்க்க வரது இல்லை. எங்கள் அம்மா வந்து ரோட்டில் நின்று யாருக்கிட்டனா சொல்லி அனுப்பிச்சு வந்துதுங்கன்னா பார்த்துட்டு அப்படியே வந்துருது. ஏன் வர வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதான். என்னால சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்களாம். எப்படி மேடம் கற்றுக் கொடுப்பாங்க? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாழ வைக்கத்தான் பார்ப்பாங்க, கெடுத்து வீட்டுக்கிட்டு முறத்துக்கா பார்ப்பாங்க. இதே மாதிரி எங்களையும் அசிங்கமா, என் பிள்ளைங்களாம் அசிங்கமா. அம்மா வந்தாங்கன்னா ரோட்டில் வச்சு இது பண்ணி அனுப்பிச்சிடும். 4 பேர் விட்டு இது பண்ணுவேன். பச்சை கேட்குறாங்க வச்சு எங்கள் அம்மா கிட்ட போவாங்களா மேடம்? அப்படிலாம் பேசுகிறான். உன்னை வெட்டி போட்டுருவாங்க, 4 பேர் வச்சு உன்னை இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க மேடம். நான் தப்பா நான் வந்தாலும் வளர்த்து பாய்க்கு கொடுத்து நான் கஷ்டப்பட்டு கிடக்குற மாதிரி நான் கஷ்டப்பட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி தெரிஞ்சுன்னு தெரியாதையும் கொடுத்து அனுப்பிச்சு இந்த 14 வருஷமா இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான். அப்பயே நான் போயிட்டு வீட்டுக்காரர் வேணும் தான் வந்தேன். இந்த வாட்டி எனக்கு வீட்டுக்காரர் வேணாம் மேடம். அவகிட்ட நான் எத்தனை வாட்டி கூட கூட்டு வேன் பண்ணியாச்சு. வர கூட திட்டேன். நான் திட்டத்தான் எங்கள் வயசாசில் அவளை வர கூட திட்டத்தான் செய்வேன். அப்போ கூட அவளுக்கு வரல. அவளே என்கிட்ட சொன்னான், அவங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 பிள்ளை இருக்குது மேடம். அது இவங்களுக்கு பிறந்தது. என் பிள்ளைய நடக்க விட்டு பாரு, அது தூக்கி வச்சு பாரு, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன், உன் பிள்ளைய பாருங்க, உன் பிள்ளைய தமிழ் மீடியம் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு அவளை வச்சு என்ன பேசுகிறாங்க மேடம். நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலையாமா? பார்த்து தான் மேடம் கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தான். இந்த 14 வருஷமா தான் இப்படி பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 14 வருஷம் ஆகுது. 2003 கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ரொம்ப இது பண்றாங்க. நீ வேணாம் மேடம். நானும் எவ்வளோ சொல்லி திட்டம் பண்ணி வாழ்க்கைமா 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது போமா அப்படின்னு சொல்லி. பொட்டம்பிள்ளைக்கு 20,000 வரும். அது கூட 25 50,000 ஏதி போடுறதுக்கு கூட அது கூட முயற்சி பண்ணி ஏதி போடல மேடம். நான் சொல்லியாச்சு, எவ்வளோ சொல்லிட்டேன். அது கூட முயற்சி பண்ணி எழுதல. வேண்டாம், அது வந்து நான் அப்போது இது வந்து எது சொன்னாலும் ஒரு மாதிரி மட்டை கழிச்சு பேசுகிற 20 கோடீஸ்வரம் மாரி. ஆனால் அந்த வீடு வாசல் எடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. அங்கே அக்கம் பக்கம் கேட்குறவங்க அன்றைக்கி 3 மணிக்கு விடிகால 3 மணிக்கு அடிக்கிறாங்க. யாருமே வந்து கேட்கல மேடம். என் குழந்தை தான் வந்து மடக்கணும். அவனே மடக்கூடாது. இந்த பிள்ளைங்களை தூக்கி அப்படி எரிஞ்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் மேலே விழுந்துருச்சு. என் பொண்ணு மடக்கம், என் பொண்ணுங்களையும் போய் அடிக்க வராங்க. நாங்கள் 4 பேர் தான் நாங்கள் இருந்தாலும் செத்தாலும் கொண்டாலும். யாரும் அக்கம் பக்கம் மடக்க வரவங்கள கூட கொச்ச வாரத்தில் பேசுகிறாங்க. எப்படி மேடம் மடக்க வருவாங்க? என்ன பிரச்சனை? வாயில நீங்கள் அடிச்சிட்டேன் மேடம். அதை சாக்க வச்சுட்டு இவங்க இப்போ தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க மேடம். போதையில் அடிச்சிட்டிங்களா? ஆமாம் மேடம். டெய்லி தண்ணி ஆமாம், டெய்லியும் தண்ணி சாப்பிடுவேன் மேடம். நான் ஓப்பனாக சொல்லவே செஞ்சேன். உன்னால தான் தண்ணியை அடிக்கிறேன் கூட சொல்லியாச்சு. ஏன் அவங்களால தண்ணி அடிக்கிறீங்க? சில விஷயங்களை எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மேடம். இவங்களை வச்சு பசங்களையும் திட்டி கூட சரி அப்பயாவது கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அப்பயே கூட திருந்த மாட்டேங்காங்க மேடம். என்ன பண்ணுறாங்க அவங்க? சில விஷயங்கள பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க அவங்களே கேளுங்க. எதாவது அடிச்சு மண்டே வச்சுன்னு கேளுங்க. ஏன் நீங்கள் சொல்லுங்க. அவங்க சொல்ல அவங்களே சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை நீங்கள் சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறது? நான் பரவாயில்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது சூழ்நிலை தான் உட்காந்து இங்கே உட்காந்து மேடம். அதான் நான் சொன்னேன் மேடம். வந்து 2 மணி இருக்கும், வந்துடுறாங்க. எங்கே போகிறாங்க ஆனால் அங்கே தான் போயிட்டு வருவாங்க. கேட்டால் நான் ஃப்ரெண்டு 2 பொண்டாட்டி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் மேடம் அது அப்போ நடந்த பிரச்சனை வந்து அது எவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு மேடம். 27ஆம் தேதி எங்கே கூட்டிட்டு போனாங்க? இப்போ வேலைக்கிழமை இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி அடிக்கடி ஸ்டேஷனுக்கு இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா இல்லையா? இல்லை மேடம். அப்புறம் ஏன் அவங்கள கூட்டின்னு வண்டியில் இட்டுன்னு வரணும்? முன்னே போகணும்னு சொன்னா அப்ப நான் வந்துட்டாங்க. சரி அப்போ நான் வரமாட்டேன் தான் சொன்னாங்க. நானா தான் வழி கட்டமா சரி ஓகே நான் போறேன். ஸ்கூலுக்கு வேலைக்கு கூட்டிட்டு விடுறாங்க, இட்டுன்னு வராங்க. சந்தேகப்படுறான்னு சொல்லிட்டு கூட நான் இவங்க கூட வேலைக்கும் போயிட்டு வரேன். அப்பயுமே அந்த சந்தேகம் அப்படியே நீங்க சந்தேகம் 1 வாரம் 4 வருஷமா உங்களுக்கு அங்க குழந்தை இருக்கா? இல்ல மேடம். என் பிள்ளைங்களை கூட்டுக்காங்க. இந்த பிள்ளை என் பொண்ணை அடிச்சு போய் தம்பியை கூட்டினு வா, நம்ம பேசின வளர்ந்துருவோம். வேண்டாம், அவங்க நல்லா பாத்துக்குவா. ஒரு அதுதான் சொன்னேன். சில விஷயம் பேசினால்தான் நான் அதை வந்து இவங்களுக்கு ஓப்பனா சொல்லு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண? நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நீ என்ன வேலை ஃபர்ஸ்ட் பண்ணு, அடிச்சேன்னு சொல்லு. நான் அடிச்சேன்னு ஏஞ்ச உடனே அவனை பிடிச்சேன் நானு. நீ தூங்கி நின்ற நான் ஏஞ்சி உன்னை பிடிச்சேன். நீ என்ன அடிக்கல. ஆமா சொல்லு. நான் உன்னை அடிக்கல, நீ என்ன அடிக்கல. நீ முடிய பிடிச்சி என்ன நெத்துல தரையில செய்யல மேடம். தரையில பிடிச்சி நெத்துல முடிய பிடிச்சா மேடம். மேடம் 2 கையில முடிய பிடிச்சி நிக்கல நெத்துறாங்க மேடம். முடிய பிடிச்சா மேடம். எதுக்கு முடிய பிடிச்சீங்க? இல்ல அதான் இந்த விஷயம் தான் சொல்ல வரேன். முடிய பிடிச்சேன். அதுக்கு
அந்த வலி தாம தான் அவங்கள அடிச்சது. ஒன்றும் இல்லை மேடம், விட விட என்ன தூங்க விடல. நான் என்ன சொன்னேன், உனக்கு இருந்தா தூர போய் படுன்னு சொல்கிறேன். அப்போல்லாம் இருக்க முடியும், எனக்கு சந்தோஷம் தேவையில்ல, உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க மேடம். எப்படி மேடம் இருப்பேன், அந்த பிள்ளை அங்கே படுத்துருக்கு, நான் இங்கே படுத்துருப்பேன், இவங்க இங்கே படுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்கு. எவ்வளோ வேணாலும் கதை கட்டு, எவ்வளோ வேணாலும் கதை கட்டு. நான் அன்றைக்கி அதான் சொன்னேன், நான் அதுதான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் எனக்கு வேண்டாம் நீ எதுக்கு அவங்க முடிய பிடிச்சிங்க? கீழே போய் இது பாருங்க, நான் ஏன்ச்சு நான் இந்த என் பொண்ணு கட்டில் மேலே படுத்துருக்கேன், எல்லாம் கொல்றது நம்ம பையன் உங்களுக்கு இருக்கு, மேலே வீந்துருச்சு. இன்னத்துக்கு அடிக்கிறேன், அந்த குழந்தை மேலே என்னமா வீந்துருச்சுன்னு அப்படிதான் மேடம் கேட்டேன். ஏன் என்ன அடிக்கிறேன்னு எவ்வளோ சண்டை போட்டா கூட மேடம் விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம். ஆனால் இந்த ஒரு வாரமா எவ்வளோ டார்ச்சர் தெரியுமா பண்றாங்க. உன்னை ஏன் நான் டார்ச்சர் பண்றேன், நீ என்ன டார்ச்சர் பண்ணாம நான் இவ்வளோ பிரச்சனை வந்து எங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்கு, யார் வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி குடிக்க மாட்டேன். ஆகி வச்சா சாப்பிடுவேன், கடையில் போய் ஒரு ஆள் சாப்பிடணும், அவ்வளோ ஓசை பண்ணி தான் சாப்பிடுவேன். ஏன் அப்பா அம்மா வீட்டில் நானே சாப்பிட தரேன்னு சொன்னேன். நீ அவங்கள எங்கள் மாமியார் எப்படி திரும்ப கேட்பாங்க, பொண்டாட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அவங்கள இஷ்டப்பட்டு வயசானவங்க, அவங்கள இஷ்டப்பட்டு அடிப்பாங்க. முன்னால் தான் என் குடும்பம் கட்டி வச்சு நான் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கல என் அண்ணன் பொண்ணு நான் எங்கள் அத்தையை போட்டு அப்படி அடிப்பாங்க. எதால அடிக்கிறாங்க? அவங்க அவங்க அம்மா இங்க பாருங்க மேடம், அவங்க வீடு கட்டி தரல அம்மாவை அடிப்பீங்களா? அடிக்கலாம் மேடம், அடிப்பாங்க மேடம். அடிப்பாப்பல மாமியாருன்னு பார்க்க மாட்டாப்பல, அசிங்கமா கேட்பாப்பல, உன்னை போட்டுக்கணும் அங்கே போவேன் இங்கே போவேன் ரோட்டில் பொண்டாட்டி பேசுகிற மாதிரி அத்தையே பேசுவாங்க, அங்கே அம்மாவே பேசுவாங்க. ஏன்டா அழிஞ்சு போகிற, இப்படி ஏன்டா பேசுகிற, வேண்டானே விடானே, ஏன்டா அவ்வளோ என்னை வந்து எனக்குன்னு கேட்க வந்தா அவ்வளோ அசிங்கமான வார்த்தை பேசுவாங்க மேடம். அதெல்லாம் தப்பு மேடம், இவங்க சொல்றதெல்லாம் நிஜம் மேடம். எத்தனை நாள் சண்டை போட்டா கூட, நான் சண்டை போட்டா கூட சரி, நீங்க சண்டை போடாம மாமியார் மருமக கூட நான் பேசினாலும் என் பெத்த தாய்ட்டு நான் பேசினாலும் பரவாயில்ல, அப்பா மட்டும் நான் பேசினாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்கா இருந்து நீ பாத்துக்கோ. நீ வந்து கரெக்டா இருந்துக்க, சண்டை போறேன் சண்டை போடல. அது அந்த ஒரு வாரத்துல நீ எவ்வளவு என்ன பாடா படுத்துறியோ நீ. ஆமா, நீ என்ன இவ்வளவு தூரத்துக்கு நானா 14 வருஷமா நான் விட்டு கொடுத்து வந்தேன், சண்டை போட்டுன்னு கோச்சிங் போனா என்ன பிரச்சனை? எனக்கு வேண்டாம், வேண்டாம் எனக்கு. சரி மேடம், நான் எனக்கு விருப்பம் இல்லை மேடம், அவங்க என்னைக்கு வராங்களோ வரட்டும். எனக்கு வேண்டாம் தான், டைவர்ஸ் கொடு, எனக்கு வேணாம். இங்க அந்த மேடம் சொன்னாங்க, ரிப்போர்ட் இருக்கு பாருங்க மேடம், நீங்க போய் தாமரத்துல கேடுங்கம்மா, இவ்வளவு பிரச்சனை பண்றது வரைக்கும் நீங்க வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி தண்ணி அடிப்பீங்களா? நான் தண்ணி காரணம் இப்ப கூட சொல்றேன் மேடம், இந்த செகண்ட் இப்ப கூட பண்ண அடிப்பேன் மேடம். ஏன் நான் தண்ணி அடிப்பேன், இவங்க இதை நினைச்சு மேடம் இன்னும் ஓப்பன் அடிப்பேன் மேடம். இந்த மாதிரி பண்ண மேடம் ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம் மேடம். நான் வாழ்க்கையில சின்ன பிள்ளை, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சு நான் வந்தவன். சரி, அப்பா அம்மா அடிபட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி மேடம் இப்படி சொல்றேன் மேடம், 6 அடி அடிச்சா கூட என் பொண்ணை விட்டு விட மாட்டேன் மேடம். இந்த ஒரு வாரத்துல என்ன அடிக்கலாம் கூடாது பொண்டாட்டிய. ஒரு நேரம் அடிச்சேன், அடிச்சனால அது எவ்வளவு பிரச்சனை வந்து எவ்வளவு இதுல போய் இப்ப இந்த 4 வருஷமா பாக்குறேன், வருஷத்துல ஒரு 2 டூப் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு? நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுறோம், ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன்னா அது ஒண்ணு போய் கேஸ் குத்துறாங்க, ஒண்ணு இவங்க கேஸ் குத்துறாங்க, இல்ல எங்க அப்பா கேஸ் குத்துறாரு. போன வாரம் ராதாவோட எங்க வெளியே போனீங்க? அதுதான் மேடம் சொன்னேன். நான் பல்லாரம் போயிட்டு வந்தேன், வந்த உடனே வயல வந்தாங்க, ஏத்திட்டு வந்தேன். ஆனா பூரா வரமாட்டேன் தான் சொன்னாங்க, நானா தான் ஏத்திட்டு வந்தேன். அது கூட யாரோ சொன்னாங்க. சரி நீ சொன்னாலும் ஆனா கூட்டத்து உண்மைதான், நான் ஒத்துக்கிட்டேன். கூட்டம் வந்து உண்மைதான் ஒத்துக்கிட்டேன். நான் உன்கிட்ட மறைச்சு பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். சரி, இவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க அவங்களே கேளுங்க மேடம். நான் என்னால எதுவும் சொல்ல முடியல மேடம். நீங்க ஓபன்டா பேசறனால பேச முடியல, அவங்க பேசறனால பேச முடியல. நீங்க ஏன் குடிக்கிறீங்க டெய்லி? நான் அப்ப நான் போன் போட்டு கேக்குறேன், ஏமா எங்கம்மா எங்க போறேன்னு கேட்டேன். ஒரே வார்த்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். சரி போறேன் என்ன சொல்லிட்டு போனேன், நான் பிள்ளைங்களை கூட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நைட்டு 11:30 மணி வரையிலும் ஃபோன் பண்றேன், எங்க இருக்காங்க எதுக்கான்னு தெரியாம நான் நாயுமே பல்லாரம் ஃபுல்லா சுத்தி அலைஞ்சு. ஆமா, நான் வீடு விட ஒளிஞ்சுங்க, அந்த வீட்டு விட்டு வெளியே போய் ரோட்ல அடிக்கிறாங்க மேடம். சும்மா எவ்வளவு அடி தெருவுல கேட்டு பாருங்க பாருங்க மேடம், நான் எவ்வளவு அடி அடிச்சாலும் சரி ஆனா சத்தம் போடுவேன், நீ வீட்டுல உள்ள நிக்காத. நீ போன் பாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு அடிப்பேன், நான் முடிய பிடிச்சு வலிப்பேன், வீட்டுல இருக்காது வெளியே போக சொல்லுவேன், ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பவுமே சொல்றேன் மேடம், எவ்வளவு தண்ணி சொல்ல விட்டு கொடுக்க மாட்டேன் மேடம், விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அளவுக்கு பண்றாங்க மேடம். இருங்க, இவ்வளவு நடந்தது இல்ல அளவுக்கு பண்றாங்க. இப்ப கூட என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி தான் அடிச்சல, இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா அந்த ராதா வச்சிருக்காங்க சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை. எதுக்கு உங்களை அடிக்கிறாங்க? இந்த பாருங்க அடிச்சுன்னா காயம் கூட அடிக்கிறாங்க. அதான் மேடம் இப்ப இந்த சொன்னீங்களா ராதான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு வந்து சொல்லிட்டு மாமியார் சொல்லி கூட்டு வந்து மாமா மச்சான் எல்லாம் கூட்டு அடிச்சாங்க. கொஞ்சம்ங்களா? சரி மேடம் அடிச்சாங்க. அன்னைக்கு கூட ஸ்டேஷன் கூட்டு போனாங்க, மச்சான் தான் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போனாங்க, கூட்டிட்டு போவாங்க. வாங்க போய் கொஞ்சம். சங்கர் ராதாவோட ஹஸ்பண்டுங்க. அது தெரியாது மேடம். ஏன் தெரியாது மேடம்? ஏன் குடும்பத்தை பிரிஞ்சாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையால தான் இவங்க இது பண்ணது. அதை வச்சு தான் இன்னுமா குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. பெத்த பசங்களை பார்க்க தெரியல, பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க தெரியல, டெய்லி தண்ணி எடுப்பேன்னு பெருமையா வர
பேசுறது? நான் கூட சொல்றேன் மேடம், நான் அழகா நான் சம்பாதி வேலைக்கு போக குறைச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டெடியா நின்னு காமிங்களேன். எதுக்கு steady-ஆ அங்கதான் கொஞ்சம் கூட்டு நின்னு கூட்டு பாருங்க. எல்லாம் உடம்பு ஃபுல்லா அடியாங்கன்னா எங்க நிக்க முடியும்? அடினால இல்ல, அடினால. அதெல்லாம் ஒண்ணும் இந்த கிடையாது மேடம். அடினால இல்ல, இந்த அடி விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. இந்த அடி அடிச்சதுனால தான் இப்படி நிக்கிறீங்க. நான் இப்போ கூட நான் எப்படி எவ்வளவு சூழ்நிலை உட்காந்து நிக்க கூட எனக்கு முடியல உங்களுக்கு. தெரியுமா? பரிதாபமா இருக்கு பாரு. கை அப்படி வைங்க பாப்போம். என் கை நிக்கிற மாதிரி வைங்க பாப்போம். பாருங்க மேடம், பாருங்க சிவரா இருக்கு. எங்க சொல்லாது பாருங்க. விரிச்சு வைங்க. அன்னைக்கெல்லாம் கையில அடிச்சு ரத்த கைய கட்டி விரிச்சு வைங்க. வச்சிருக்கேன். கைய விரிச்சு வைங்க. விரல நான் இப்படி விரிச்ச மாதிரி வைங்க. இந்த பாருங்க மேடம், இல்ல, அதெல்லாம் straight-ஆ வைங்க. தண்ணியால இப்படி கிடையாது மேடம். இப்படி வைங்க. பாருங்க அப்படி வேண்டாம், அப்படி வைங்க. பாருங்க எங்க கை நிக்கிறது. பாருங்க ஆடுறது. ஆடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் யாரு பண்ணாங்க? நீங்க ஆமா, தண்ணி அவங்க அடி அடின்னு அடிக்கிறீங்க. மேடம் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து பக்கத்துல உட்கார வச்சு எவ்வளவு கன்சல்ட் பண்ணிருக்கேன். என்னது? அப்ப கூட இவங்க தெரிய மாட்டாங்க. என்னது? ஆமா என்னது? இப்படிலாம் செய்யாத, நான் கூட கோவத்தை திட்டோட இருக்கட்டும், நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் செய்யாத. நீங்க கோவத்துல திட்டுவீங்க. மேடம் திட்டிட்டு கூட நான் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்றேன் மேடம். இவங்க ஏன் அந்த அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அதான் நான் கேக்குற கேள்வி. வாரத்துல திட்டுவாங்க மேடம், அப்புறம் advice சொல்லுங்க மேடம். வீரமா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பிள்ளைங்க கூட நான் சொல்லி அட்வைஸ் பண்றேன். என்ன advice? புரிஞ்சு நடந்துக்கோ, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, என்ன அட்வைஸ்? சத்தம் போடாத, ஹலோ எனக்கு அது பிடிக்காது. சங்கர், மிஸ்டர் சங்கர், சொல்லுங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நல்லதுக்கு தான் மேடம் சொல்லுவேன். இப்போ என்ன எதுக்கு தான் advice? சொல்றேன். அதான் இந்த அட்வைஸ் தான். எந்த அட்வைஸ்? இந்த மாதிரி கத்தாத, சண்டை போடாத, அக்கறம் பக்கம் பார்க்குங்க, அசிமா அனுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாத, பேசாத, எந்த மாதிரி பண்ணாத? அதான் பேசுக்கு தான் மேடம் சொல்ல சரி, வரேன். அதுக்கு எதுக்கு அவங்க ரோட்ல வந்து கத்துறாங்க? கத்துறாங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு அவங்க கத்துறாங்க? சரி, நீங்களே எப்படி அவங்கள கொஞ்சம் சொல்றேன், ஒண்ணும் அட்வைஸ் தெரியல பண்ணிக்க மேடம். வேண்டியதானே? ஹலோ, முதல்ல குடிக்க கூடாது. 14 வயசு 9 வயசு பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது பொண்டாட்டிய போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க உங்களே அட்வைஸ் பண்ணிக்க வேண்டியதானே? அம்மாவை அடிக்கிறது, அம்மாவை கெட்ட வார்த்தையில எனக்கு திட்டுறது. ஏன்னு வந்துடக்கூடாது மேடம். அவங்கள அசிங்கமாக பேச வேண்டியது. நீ பார்த்து பொண்ணு சரியில்லை, நீ இப்படியே இது பண்ணுற, அவளை அடித்து வரட்டு, அவளை என்னத்துக்கு வச்சிருக்க, அவங்கள போய் ஏன்டா என் அண்ணன் பொண்ணு சரியில்லைன்னா விட்டுறா, நான் ராதாக்கு பார்த்து எவ்வளவு குழந்தைங்க? அது தெரியாது மேடம் எனக்கு. தெரியாதா? அது எவ்வளவு தெரியாது. குழந்தைங்கம்மா அவருக்கு? ரெண்டு குழந்தை ஆம்பளை பிள்ளைங்க. எப்படி பிரிஞ்சாங்க அவங்க புருஷன்ட்ட இருந்து? அவங்க புருஷங்கிட்ட இருந்தா தொடர்பு மேடம். ஆனால் தெரியாது, நான் எதனா கேட்க போந்தேன்னா நீ சந்தேகப்பிடிச்சு அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணிவிடுவேன், நீ இப்படியே தான் சந்தேகப்பிடிக்கிற, எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேடம். அவள் தாலியை வாங்கி இவங்க வச்சுருந்தாங்க. எதுக்கு மேடம் அவங்க தாலியை வாங்கி வச்சிருந்தோம்? பெரிய பிள்ளை மாசமாக இருக்க சொல்ல அங்கே என்னது சங்கர் கோயில் அவங்க ஊர், இங்கேருந்து அங்கே போகிறாங்க. எதுக்கு நீ போகிற அப்படின்னு சொன்னால் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சான். பையன் பிறகு ஒரே சந்தோஷம். நான் எவ பிறந்தா எனக்கு என்ன வந்துச்சு, நீ என்னத்துக்கு இது பண்ணுறேன்னா அந்த தாலி கொடி எதுக்கு அவங்க வாங்கி வைக்கணும்? அவளுக்குள்ளது இவங்க ஏன் வாங்கி வைக்கணும் மேடம்? நான் கேட்டதுக்கு நான் அர்ஜென்ட்டுக்கு வாங்கினேன் இந்த வச்சேன். பிரச்சனை ஏற்கனவே முடிஞ்சு போன முடிஞ்சு பிரச்சனை. போனது இப்போ இப்பதான் நான் இப்போ இந்த தொடருது. அடிச்ச மாத்தீங்களா, இதுதான் பிரச்சனை. இப்போ அதை சாக்கிட்டு இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனை எதுக்கு அடிச்சீங்க? நான் எங்கன்னா போனா கூட அங்கதான் போறேன். ஒரு லெட்டின் போயிட்டு வந்தா கூட அங்க போயிட்டு வந்துட்டியா, இன்னும் இவ்வளவு நேரம் மலைக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு ஒரு கடைக்கு போனா கூட அங்க எங்க போய் பேசிட்டு வரேன். நீங்களே போய் வாங்கிட்டு வரது தானே? எதுக்கு பசங்களை அனுப்புறீங்க? அதான் மேடம், ஒரு கடைக்கு போனா கூட பின்னாடி சந்தேகப்படுறாங்க சொல்றாங்க மேடம். அதனால பொம்பளை பசங்கள்ட்ட அப்ப ஹான்ஸ் அதுக்கு போடாம என்ன இருக்கிறது. சொல்றேன், நீ போயிட்டு வந்துருமா நான் கடைக்கு பிள்ளைங்க அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டேன். நீ போயிட்டு வா. சரி, இப்ப ஹான்ஸ் போடாம இருங்க. நான் அது கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் மேடம். எவ்வளவோ கண்ட்ரோல், சிகரெட் அடிச்சேன், எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் நிப்பாட்ட முடியாது, குடும்பத்தை பார்க்க முடியாது. அது காரணம் நீதான். ஆமா, கூட சொல்ல நான் நான் அடிச்சு தான். சொல்லுவேன். ஆமா, ஆமா. காரணமே நீதான். நான் தான் full-ஆ போய் தண்ணி அடி. நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தண்ணி இருந்தாலும் ஒரு காரணம் ரூபாய் நீதான். காசு கொடுக்குறது இல்ல ஆமா. மேடம். நான் தான் உனக்கு தண்ணி அடி. இப்பவே இல்ல, அவன் நான் அப்படிதான் சம்பாதிக்கிறேன்னா நீ வேலைக்கு போன அவசியமே கிடையாது. ஆமா. அசால்ட்டா கொஞ்சம் நீ காட்டு நாலு வருஷமா அசால்ட்டா 4 பேர் நல்லா 4 வருஷமா கடை அடிக்கிறதானே? 4 பேருக்கு கஞ்சி விட்டு போலாம். 4 வருஷமா கடை அடிக்கிறதானே? என்னால அடிக்க முடியாது. நீ அவனுக்கு வாங்கி கொடுத்த எத்தனை வாங்கி கொடுத்த மேடம்? இவங்க தான் மேடம் குடிச்சிட்டு போயிட்டு பிரிட்ஜ் மேல கலர்த்து பிரிட்ஜ் மேல இருக்கு பாருங்க. வீந்து வாரினே புள்ளைய வீருந்து வாரினே அந்த பிரிட்ஜ் மேல இருந்து செம்ம டைட்டு மழை வருது. வீந்து வாரின்னு வந்துட்டு 25,000 வாங்கினேன். அப்போ நான் ஓலை மேலாம் வீடு கட்டலாம் சத்தியமா மேடம் நான் சொன்னேன். அதெல்லாம் நான் கட்டலாம் இரு, நான் கொஞ்சம் கால் நல்லா தேரிக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் 500, மதியானம் 500, நைட் 500 இப்படியே அது பண்ணாங்க. அந்த சீட்டுக்காரங்களுக்கு மட்டும் 5000 கொடுத்தேன். காலையில எழுந்திரிச்சு தண்ணி அடிச்சிருவாங்க. காலையில் ஏஞ்ச உடனே மலைக்கு போயிட்டு பல்ல கையால் தான் வளர்ப்பாங்க. ப்ரெஷ் போட்டு கூட வளர்க்கறது கிடையாது. விளக்கிட்டு இப்போ வாய் கொப்பிச்சிட்டு வந்துட்டு அதை ஊற்றி குடிப்பாங்க. குடிச்சிட்டு பல்லு தேய்க்கிறது கிடையாது. அப்படியே ரவுண்ட்ஸில் வருவாங்க. அப்புறம் மதியானம் போய் இங்கே போய் வாங்கிட்டு வந்து திருப்பி மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னே ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்க. சரக்கு சாப்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படி பண்ணா என்ன பண்றது? அப்புறம் குடிச்சு தான் வைக்கணும். எப்போ எத்தனை வருஷமா நான் இத்தனை நான் 14 வருஷமா நான் இப்படி தான் பண்ணி நிற்கிறேன். 4 வருஷமா நீ என்ன டார்ச்சர் பண்றேன்னு எனக்கு அதுதான் சொல்லு, இந்த மேடத்துக்கிட்ட சொல்லு. தான் தெரியும். அது மாதிரி நீ சொல்ற மாதிரி சொல்ல முடியும். சொல்லிட்டேன். கூட வந்தானா? இருங்க இருங்க இருங்க. தயவுசெய்து சொல்றேன் மேடம், நான் கிளம்புறேன் மேடம். ஐயோ நீங்க உட்காருங்க. இவங்க பேச விடாதீங்க. நானாச்சு அவங்களாச்சு, இவங்க பேச விடாதீங்க. நீங்க உட்காருங்க. ஆமா, நீங்க கிளம்புங்கம்மா. புரிஞ்சுக்கலாம், எனக்கு தான் தெரியும். நீ பாத்து யாருக்கா நீ? எவ்வளவு குடும்பம்? ஆமா,
உன்ன மாதிரி குடும்பம் தான் என்னைக்கு என் மாட்டி நடத்தி தான் விட்டுருக்கேன் நான். எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க? அதான் மேடம் ஒரு 10 வருஷம் இருக்கு மேடம். 10 வருஷமா குடிக்கிறீங்க. ஆனா 4 வருஷமா தான் இவங்க தொந்தரவு பண்றாங்க சொன்னீங்க. அது வேலைக்கு போவேன் மேடம். அப்போ சொல்கிறேன் வெளியே கூட கொஞ்சமாக மீடியமாக சாப்பிட்டு வீட்டுக்கு வருவேன். இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாச்சு, அதான் இந்த ராதா மேட்ரு கொஞ்சம் உருவாச்சு. நான் அதுலேருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏமா நீ ஓவராக பேசாத, சத்தம் மரத்தை விட எனக்கு திட்டிரு ஆனால் சொல்ல, ஆனால் என்ன இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அசிங்கமாக பேசுறதுக்கு வச்சிருக்காத அப்படின்னு அப்போ ஒரு சில வார்த்தை நான் கேட்பேன் மேடம், கொஞ்சம் அசிங்கமாக கேட்பேன். அப்ப நீங்க திட்டலாம், நீங்க அசிங்கமா பேசலாம், அவங்க கேட்க கூடாது. மேடம் அவங்க நான் தான் சொல்கிறேன், நீ இப்படி கேட்குறியா, நான் தான் இப்படி பண்ணுறேன், நீ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடு, தண்ணி திரும்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடு, நீ மறுநாள் விட கேட்குறியா. நான் அப்போ மறுநாள் காய்ச்சுவேன், நான் நைட்டு சண்டை போடுறது ஒன்று தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ எதுவும் பேசாத, காலைல பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பு, துணி மணி துவைச்சு போடு, எனக்கு கிளம்பு, நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ வேலைக்கு போகிற எங்கேயோ அப்படின்னு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு நான் வேலைக்கு போவேன் மேடம். பெட்ரோல் காசு கட்ட கூட 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏன் நீங்க சம்பாதிக்கல? சம்பாதிக்கிறேன் மேடம், அது செலவு, அதான் கொஞ்சம் செலவு. இப்போ இன்றைக்கி வண்டியில் பெட்ரோல் இருக்குது, சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசால்ட்டாக தான் வச்சுக்கலாம். பசங்களுக்கு போய் கூட்டம் போய் பார்ப்பேன், பெட்ரோல் இருக்காது வண்டியில். வண்டிக்கு போகிறது பெட்ரோலுக்கு காசு இருக்காது, இந்த பெட்ரோலுக்கு மேடம் அது வந்து நான் டெய்லியும் ஒரு நாளைக்கு டெய்லியும் சம்பளம் வாங்குவேன். ஒரு சில நேரத்துல சம்பளம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு சம்பளம் வரும்? 700 வரும், 750 ரூபா வரும். இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும்? அதான் மேடம், இதுமாரி காசு கொடுக்க மாட்டேன், அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிடும், கூட ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சிருவேன். எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும்? மேக்ஸிமம் ஒரு 500 ஆகும் மேடம். பாவீங்களா கடவுளே. 500 ஆகும், கூட எதனா டென்ஷன் பேச இன்னும் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிரும். 700 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 500 ரூபாய் மறுநாள் என்கிட்ட காசு கேட்பாங்க. ஆமாம் மேடம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் மறைச்சலாம் பேசல, அவங்க எப்படி சொன்னாலும் எனக்கு தெரியாது. இவங்க இன்னும் எதனா ஒன்று அதான் அந்த டெக்ஸ்டில் எதனா பேசிட்டாங்கன்னா 700 ரூபாய்க்கு குடிச்சிடுவேன், இன்னும் கூட அதுவும் காலி இல்லைன்னா 500. மீடியம் 500 ரூபா. 700 ரூபாய் சம்பாதிக்கிறதுல மீடியம் வந்து 500 ரூபாய். 500 ரூபா. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இவ்வளவு நல்லவரா இருக்காரு, மையமா சண்டை போடுறேன். ஆமா மேடம், நியாயமான விஷயம் இல்ல. ஆமா மேடம். 700 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 2 பொம்பளை பசங்க வச்சிருக்காரு, அவர் 500 ரூபாய்க்கு டெய்லி குடிக்கிறாரு, அதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு 200 கொடுத்தோட அந்த 200 கொடுத்தோட ஆமா மேடம். செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் செலவு பண்றீங்க, 200 ரூபாய் கொடுத்தா வாங்குறது கிடையாது. அந்த 200 ரூபாய் எது கொடுப்பாங்க? இன்னைக்கு 200 ரூபா கொடுத்துருமா, சரி இன்னைக்கு 200 ரூபா கொடுத்தா வாங்கலையா அப்படின்ட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு அடுத்த நாளைக்கு அந்த 200 ரூபாய்க்கு குடிச்சு. இல்லை மேடம் கேளுங்க, அந்த 500 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன்ட்டாங்களா, சரி 2 நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 500 1000 ரூபாய் கொடுத்தனா கூட இந்த 1000 ரூபாய் எதுக்கு அப்படியே மனமா டீ கடாசாங்க மேடம். சரி, இப்ப நீங்க 500 ரூபாய்க்கு குடிக்கிறீங்க, 700 ரூபாயில 200 ரூபாய் வாங்கிக்கலன்னா அந்த கோவத்துல அந்த 200 ரூபாய்க்கு குடிச்சிடுவீங்க. ஆமா மேடம், ஓப்பனா தான் சொல்றேன், நான் மறைச்சு பேசல மேடம். 10 வருஷம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். இல்லை மேடம், இடையில நான் கொஞ்சம் வேலைக்கு போக வந்துட்டேன் மேடம். சரி 5 வருஷம்னே வைப்போம், 5 வருஷம் ஒரு ரஃபா வந்து 2000 நாள். 2000 நாள்ல ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா எவ்வளோ ஆச்சு? இந்த வேலைக்கு போகும்போது கூட எதுவுமே அவங்களா விருப்பப்பட்டு எதனா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா அது கூட சாப்பிட்றது கிடையாது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஆச்சு. அதான் மேடம், பொம்பளை பசங்களுக்கு பாத்ரூம் அது கட்டி கொடுத்துருக்கலாம். அது காரணமே இவங்க தான் மேடம். நான் காசு ஏற்பாடு பண்ணி தரணுமா, ஆனா நான் தான் முயற்சி பண்ணி கட்டணுமா? என்னால கட்ட முடியாது, எனக்கு செலவுக்கே 10 குடிக்கவே இப்படியே சொல்றாங்க. நான் கட்டுறேன், அந்த லோன் நான் கட்டிக்கிறேன். இல்ல மேடம், அப்படி சொல்லிதான் இல்லாம 700 சரி 20,000 நாங்க வாங்கி கொடுத்தேன் பொண்ணு சடங்குக்கு, அப்புறம் லோன் எடுத்து அது கொடுத்த அந்த லோனை கட்டினியா? காசு கொடுக்கல, கொடுத்துருப்பியா? நான் சம்பாதிச்சு ஏர்போர்ட்ல வேலை செஞ்சேன். எத்தனை நாள் வேலை செஞ்சா? அது ஏன் அங்க லோனு சீட்டுக்கு தான் கொடுத்த 5000 5 மாசம் வேலை செஞ்சா 5 பேசுற கொடுத்ததே கிடையாது. ஏமா இந்த பாத்ரூம் கட்டணும்னா எவ்வளவு நேரத்துல கட்டியிருக்கலாம், எவ்வளவு நாள்ல கட்டியிருக்கலாம்? நீங்க கொத்தனார் தானே? ஆமா மேடம், ஒரு 2 நாள்ல கட்டிடலாம் மேடம். நான் காசு வாங்கி கொடுத்தேன் மேடம். பாத்ரூம் கட்டலாம், வீடை கட்டலான்னு 30,000 லோன் ஒண்ணு. அது என்னாச்சு? இதுமே அது குடிச்சு அழைச்சிட்டு இதுமாதிரி செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. மிஞ்சி போனா எனக்கு அந்த அந்த நேரம் அந்த சண்டை போடும், அந்த லோன் வாங்கும்போது கொஞ்சம் எனக்கு கொடுப்பாங்க, வளர்த்து கொடுப்பாங்க. மிஞ்சி போனா ஒரு 1000 500 அதுக்கு மேல 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. சொல்றதெல்லாம் போய் மேடம். அந்த லோன் எனக்கு அதான் நான் சொல்றது, நான் இவ்வளவு காசு வாங்கி நீ பண்றேன்னு சொல்றேன், இவ்வளவு காசு நான் குடிக்கிறேன்னு சொல்றேன்ல, அந்த காசு நான் அப்ப எவ்வளவு தான் காசு அப்ப குடிச்சிருவேன். அப்ப என்ன கண் தெரியாம கொடுத்துட்டேன். நான் தெரியாம கண்ணு தெரியாம கொடுத்துருக்காங்க. நீ தானே வச்சு பீரா தந்து எடுத்துன்னு போனேன். இருமா 30,000 ரூபாய் என்னாச்சு? 30,000 வாங்கினேன் மேடம். 30,000 வாங்கல, செயின் எடுத்து கொடுத்தாங்க மேடம். செயின் என்ன பண்ணாங்க கேளுங்க மேடம். யாருக்கு செயின் எடுத்து கொடுத்தாங்க? நான் தான் அது காசு இந்த வீடு சரி போர் போறேன்னு சொன்னாங்க மேடம். போர் பண்ண கேளுங்க, அதுக்கு தான் எங்க மாமியார் அசிங்கமா கேட்டு அங்க ரோட்டு வேலைக்கு போறாங்க, அவங்கள போய் 30,000 ரூபாய் பாத்ரூம் கட்டுறதுக்கு வாங்கினது என்ன ஆச்சு? கேளுங்க மேடம். செயின் எடுத்தேன், கூட கூட்டு போய் தான் செயின் எடுத்து கொடுத்தேன். யாருக்கு செயின்? அவங்க மொத்தம் யாருனா போட்டுக்கலாம், வெளியே யாரா போனா யாருனா போட்டுக்கலான்ட்டு எடுத்தேன். 2 நாள் 3 நாள் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு கஷ்டம்னு சொன்னாங்க, சரி இந்த நீயே கொண்டு போய் வச்சுக்க அப்படின்னு. இல்லை நீ கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. அது இன்னும் மூக்கவே இல்லை மேடம். ஆமா 4 வருஷம் ஆச்சு, ஒன்னும் மூட்டுன்னு இருப்பேன்.
நான் வைக்க சொல்ல மேடம். பாத்ரூம் கட்டுறதுக்கு தானே காசு வாங்கினீங்க, அதுக்கு போய் ஏன் செயின் வாங்கினீங்க? கட்ட சொல்லி நான் முயற்சி பண்ணியாச்சு மேடம். மண்ணு வாங்க, கல் வாங்க, எதனா ஏற்பாடு பண்ணி வர மாதிரி இறக்குன்னு சொன்னேன். இருக்கட்டுன்னு அடுத்து எடுத்து காலி பண்ணாங்க. அப்போ வா பிள்ளைங்களுக்குன்னா ஒரு நகை நட்டு ஒரு கம்பளம் எதை எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எதனா பண்ணுவேன்னு சொன்னேன். வானவனே எனக்கு செயின் எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. இதே எல்லாருமே போட்டுக்கலாம் மேடம். அதான் சில விஷயங்கள் வந்து எனக்கு இப்படிதான் மேடம். பாத்ரூம்க்கு வந்து மலை மேல போய் போலாம், ஆனா செயின் மட்டும் மேடம், நான் போட்டுக்கணும். நினைச்சா 4 கூட பாத்ரூம் கட்டுவேன் மேடம். ஆனா இவங்க கட்டலாம் சொல்லுங்க, நான் கட்டுறேன், நான் கட்டுறேன் மேடம். நினைச்சேன்னா புளிய கூட பிடிப்பேன், ஆனா நினைக்க மாட்டேன். அப்படி கிடையாது, இவங்க பண்ற டார்ச்சர் எனக்கு மட்டும் தான் மேடம் தெரியும். அதுதான் சொல்லு, அதான் ஓப்பனா சொல்றேன் மேடம். சொல்லுன்னு தான் சொல்றேன். என்ன டார்ச்சர் பண்றேன், என்ன டார்ச்சர் பண்றேன்? அதுக்கு முன்னாடி சண்டை போட்டா அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் ஒரு நாள் போனாலும் சொல்லிட்டு போவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஆமா, நீ வருஷம் முன்னே இதே மாதிரி பண்ணி கிடக்குற. மூச்சு விட விடக்கூடாது, உடனே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நான் 14 நான் மேடம் அப்படி நான் கொடுமை வருஷத்துல பண்றேன். என் சின்ன பொண்ணு பிறந்தது இவங்க டார்ச்சர் பண்ணாம இருந்தா நீங்க பாத்ரூம் கட்டிடுவீங்க. கட்டுறேன் மேடம். எவ்வளவு ஆனா நேரம் நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன் மேடம். பாத்ரூம் 4 கட்டினால வருஷம் 10 பைசா கொடுக்க மாட்டேன். ஆமா 4 வருஷம் பாத்ரூம் பாத்ரூம் லெட்டின் கீழே செப்டிங் நோண்டி வேலை பாத்ரூம் கட்டுற கல் வாங்கி சிமெண்ட் நானே கட்டிக்கிறேன். இவங்க ஒன்றும் செய்தாவில்ல. ஆனா 10 பைசா கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு வீட்டுக்கு வச்சா பட்ஜெட், எவ்வளவு பட்ஜெட்? அது வரும் மேடம், எப்படியும் 1 லட்சம் வந்துடும். ஆமா. எங்க இருந்து அது நான் ஒரு எங்கேயாவது 1 மாசம் தங்கி இல்லை ஒரு 3 மாசம் தங்கி கூட எதுக்கு மேடம் பெரிய 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 அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறாங்க, அதுக்கு 1 லட்ச ரூபாய் வேணும் மேடம். பரவாயில்ல, 1 லட்ச ரூபாய் எப்படி நான் வாங்க? பாத்துக்கிறேன். 1 லட்ச ரூபாய் அதுக்கு எதுக்கு 1 லட்ச ரூபாய்? நான் பண்றேன், அது எப்படி பண்றேன்னு அப்ப தெரியும் உனக்கு. இப்ப தெரியாது. என்ன உள்ள குடோன் மாதிரி அப்படியே இது சுரங்க பாதை கட்ட போறியா? போட்டு உள்ள போதைக்கிறதுக்கு தான். உன்ன போட்டு போதே என்ன ஏன் போட்டு வருது? 4 வருஷமா கட்ட வேண்டியதானே, இல்ல 14 வருஷமா கட்ட வேண்டியதானே? என்ன பண்ண சொல்றேன், நான் 3 ஒரு மாசம் டைம் நிமிஷம். தரட்டும், நான் ரெடி பண்ணி தான் நான் தரேன். கேட்டுறீங்களா? நான் கட்டி தரேன் தான் சொல்றேன். வேண்டாம் நிச்சயமா ஆனா கட்டுவீங்களா? 10 நான் தர மாட்டேன் வீட்டுக்கு. எவ்வளவு நாளைக்கு? நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் 10 தர மாட்டேன். எவ்வளவு நாளைக்கு? 3 மாசம் என்ன கொடுக்க சொல்லுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் காசு கொடுப்பீங்களா வீட்டுக்கு? செப்டங்க அப்புறம் 10 எங்க வாங்க முடியும்? கடை வாங்குறதுல நான் 10 இல்ல சம்பாதிச்சு பாத்ரூம் 3 மாசம் கஷ்டம் மேடம். எதுவுமே பண்ணுவேன் நான். பண்ணுவீங்களா? பண்றேன் மேடம். 3 மாசத்துல பாத்ரூம் கட்டுவீங்களா? கட்டுறேன் மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். பாத்ரூம் கட்டிட்டு அவங்க என்ன பண்ணிட்டோம், என் வீடு எங்கள் அப்பனுக்கு பிறந்திருக்கேன், இல்லை எங்கள் அப்பா எனக்கு இப்போ பெத்தேன்னு கேட்குறாங்க அந்த பிள்ளைங்கள. அந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது மேடம்? எனக்கு வேணா, நான் அந்த 14 வருஷத்தை அனுபவிச்சுட்டு போட்டோம். அவங்க சொல்கிறாங்க கஷ்டம், அது நான் தான் சொல்லி அழுவணும். ஆமா ஆமா. இப்ப அவர் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். எனக்கு வேண்டாம் மேடம், ஒரே வார்த்தை. நான் 14 வருஷமா அனுபவிச்சிட்டேன். நம்ம இதே மாதிரி தான் மேடம். நான் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னை ரோட்டில் போச்சு நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரோட்டில் போச்சு இஷ்டம் வந்துட்டு எவங்க கூட்டிட்டு போயிட்டு வரேன். மலைக்கு போயிட்டு வந்தேன் மேடம். சத்தியமாக மலைக்கு தான் போயிட்டு நைட் ஆனால் வயிறு வலிச்சா கூட என்னன்னா ஒரு நாளைக்கு வயிறு வலிச்சா மலைக்கு தான் போனோம். அந்த இதுக்கு இவங்கள பார்த்துட்டுன்னு அந்த தெருவில் போகிறேன்னு நீ எவங்ககிட்ட போயிட்டு வந்து இஸ்து போட்டு முடிய பிடிச்சி அடிச்சு அன்றைக்கி தான் மேடம் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து ஃபஸ்ட்டு அது மறுநாள். அதுக்கு முன்னாடியே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இல்லை மேடம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அப்போ தான் மேடம். முக்கியமா காரணமே எங்க அப்பா ஒரு நாள் எங்க அம்மா போட்டு அடி. அது எங்க அது பெரிய ஃபேமிலி பிரச்சனை மேல அவங்க மேடம். அப்பா அம்மாவுக்கு சண்டை, அதனால அதே நான் கொடுத்துருப்பாங்க. சொன்னேன், பக்கத்துல இப்படி தானே இருக்க, நான் தான் போய் பேச மாட்டேன், நீயா போய் பார்க்கலான்னு அன்னைக்கு நீங்க கேட்டு ஏன் பேச முடியாது? அப்பா கொஞ்சம் தேவையில்லாத பேசுவார் மேடம். தேவையெல்லாம் பேச மாட்டாங்க. இவங்களும் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு அவரும் பேசி கிடப்பாரு. அவங்களுக்குள்ள சண்டை வரும், அதை அப்பா விட்டுருவாங்க. இவரு தான் அவங்க அம்மாவை போட்டு அசிங்கமாக பச்சை வாரத்தில் கேட்டு அடிக்கிறது. எனக்கு ஏன்னு வரத்தை ஒரு அடிக்கிறது. நேரம் திட்டினா மேடம். இல்லை மேடம், இப்போ கூட சரி இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் எகுமரில் கிடக்காங்க. ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு நாளாக போய் என்னாச்சு பார்த்து மாமியாருக்கு? கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க மேடம். நீங்க போனீங்களா? நான் போயின்னு வந்து தான் மேடம் இருப்பேன். வேலைக்கு வேலைக்கு போய் பாத்தீங்களா அம்மாவை? இங்க குரோம்பட்டில் வரலாம் போனோம் மேடம். ஆ. அதுக்குள்ள இந்த பிரச்சனை அங்க போக முடியல மேடம் என்னால. சரி, இப்போ உங்க மேடம், பேர் என்னது? இப்போ உங்க பேர் என்னது? என் பேர் சங்கர் மேடம். வரதா இருந்தா என் கூட வர சொல்லுங்க மேடம். சரிங்களா? அவங்க வந்தாங்கன்னா எப்படி எல்லாம் வச்சுப்பீங்க? இப்படிலாம் வச்சுருந்தேன் எப்படி சொல்றது, அவங்க நல்லது பொறுத்தா நான் சொல்ல முடியும். இல்ல என்ன நடந்துக்கணும் அவங்க? என்ன நடக்குதுன்னா தான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் மேடம். வாயை கொஞ்சம் அடக்கி சைலண்டாக இருக்கலாம் மேடம். நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? அவங்க நல்லா இருந்தால் நான் என்ன வேணாலும் செய்வேன் மேடம். என்ன செய்வீங்க? நான் அசால்ட்டாக ஒரு நாள் 200 செலவு பண்ணிட்டு மிச்சம் 500 வீட்டில் தூர நாய் ரம்பி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் மேடம். அப்புறம் அவங்க எதுவும் சாப்பிட்றாங்க எதுவும் செஞ்சு எதுனா சாப்பிட்றாங்க, வீட்டில் கூட சாப்பிட மாட்டேன் மேடம். அப்புறம் 100 செலவு பண்ணிட்டு 100 வயிற்று சாப்பிட்டு போயிடுவேன் ஏன்னா கடையில் கூட. சரி, அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அந்த 500 கூட அது கூட தருவேன், இல்லைன்னா அது கூட தர மாட்டேன். நாய்க்கு வீசுற மாதிரி வீசுன்னு சொன்னீங்க. ஆமாம் மேடம், காசு தூக்கி மனமார கொடுப்பேன் மேடம். தூக்கி உள்ள நின்று கொடுத்துறேன், ரோட்டுக்கு வந்து வண்டி நிற்கிறேன் அந்த இடத்த தூக்கி போடுவாங்க மேடம். உள்ள நின்று தூக்கி ஏறிவாங்க மேடம். இத்தனை திரும்ப நான் இவ்வளோ அந்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன்னு எப்படி போய் அதோட சொல்றேன்? மனமார கொடுத்தோட நான் அந்த அளவுக்கு ஃபீலிங்கே பண்ண மாட்டேன். உடம்பு கொடுத்தா விட வாங்குறது கிடையாது. நீ அப்படியே சொல்லி கொடுத்துறேன், நான் வாங்கி அது பண்ண 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் கொடுப்பீங்க. இனிமேட்டு இவங்க ஒழுங்காக இருந்தானா ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுப்பேன். இதெல்லாம் உங்க கண்டிஷன்? கண்டிஷன்லாம் கிடையாது மேடம். சில விஷயம் என்னால் சொல்ல முடியல மேடம். இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியாது மேடம். ஒரே வீட்டு வாசலில் ஒரே வீட்டில் உட்காந்துட்டு பசங்க இப்படி சாப்பிடுது, பாண்டி இப்படி சாப்பிடுது, நான் இப்படி சாப்பிட்றேன். எவ்வளோ வயசு மாதிரி இது. அப்புறம் என்ன எல்லாம் கூட்டணி வச்சு கும்பல அப்படியே சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள தான் சாப்பிடுவாங்க. உனக்குன்னு ஒரு டேபிள் வச்சு உனக்கு சொல்ல முடியாது மேடம். பந்தியை உனக்கு போட முடியும், உனக்கு ஒரே வீட்டில் தான் எல்லாரும் சாப்பாடு ஆக்கி சாப்பிடுவாங்க. வச்சா கூட அவங்க செய்கிற சாப்பாடு மட்டும் தான் பசங்க கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு ஆக்கி வச்சா அதை சாப்பிடுங்கண்ணா, அது சாப்பிடாதீங்க, அது செஞ்சு அது நிறைய தின்னுட்டோம். ஐயோ. அப்போ தான் அறிவு வரும்.
உட்காருங்க. அப்படி நான் சொன்னதே கிடையாது. பிள்ளைங்களை கூட்டு கேளு, பிள்ளைங்களை கூட்டு கேளு. எத்தனை நாள் திரும்ப என் மனசுல உடஞ்சு உட்காந்துருக்கேன். எத்தனை நாள் நான் உடஞ்சிருப்பேன்? என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணி என்ன இது பண்ணிருக்க? என்ன டாசி பண்ண என்ன பண்ற? உட்காருங்க. சாப்பாடுக்கு எவ்வளவு நேரமா உனக்கு எனக்கு ஓப்பன் சொல்லிட்டா, உனக்கு எனக்கு என்னமா சண்டை வரும்? சண்டை தான் வரும். வேற சண்டை எனக்கு ஆமா கிடையாது. ஆமா ஆமா நான் பாரு அசிமா பேச வைக்காத. பேசு, அதுதான் நான் பேசு பேசு, எல்லாமே பேசு. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓப்பனா சொல்லிட்டு கோவத்துல கொஞ்சம் எதனா திட்டிட பத்திங்களா மேடம்? இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே நான் வாரம் ஃபுல்லா என்ன சாவடிக்குது மேடம். ஏமா அது இல்லைன்னா உன்னை செத்துருவேன். இந்த ஒரு நாள் சண்டை பண்ண வச்சுக்கலாம். இதோட 10 நாள் 15 நாள் பேசுறது கிடையாது. மூஞ்சி குத்து பேசுறது கிடையாது. ஆமா நீ எதுவுமே அசிங்க சேர்த்து வார்த்தை பேச உங்க பக்கத்துல உட்காந்து நான் கொஞ்சம்னா அப்ப கூட என் கை கால போட்டா தான் தூங்குவேன், என்னை கட்டி பிடிச்சா தான் தூங்குவேன். பிள்ளைங்க மூச்சு டிவி பார்த்துன்னு இருக்கோம். அப்போ அப்ப அவ்வளவு அமக்கலம் பண்ணுவாங்க. இன்னோட நீ என்ன கத்த கட்டணும்? ஏஞ்சி வந்து நான் செத்துருவேன். நீ அன்னைக்கு உன்னை விட்டேன், இந்த மாதிரி விடுறதே கிடையாது. என்ன நீ போய் பித்தலாட்டம் பண்ணி கிடக்குற? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் எதுக்கு எவ்வளோ பொறுமையாக மேடம் டெய்லியும் டார்ச்சர் மேடம். எத்தனை நாளைக்கு மேடம்? இங்கே பாருங்க மேடம், இந்த பாருங்க நானே சூடு வச்சுக்கணும் மேடம். இப்படியே போட்டு அமுத்தி நான் எனக்கு கை வைக்கிறது எனக்கு பிடிக்கல. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி தான் நான் அமுத்துவேன். எத்தனை வாட்டிக்கு இங்கே குத்தி இருக்கேன், குத்தி அந்த இடம் ரத்தம் கண்ணி ஆகி போச்சு மேடம். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண. எனக்கு இங்கே கை வைக்கிறது எனக்கு வேணாம், நீ இருந்துட்டு தூரம் போக கூட சொல்லிட்டேன் மேடம். எனக்கு வேண்டாம் மேடம், இந்த அது இருக்க மாட்டாங்களா? என்னை ரொம்ப விடிய விடிய தூங்க கொடுத்து விட மேடம். நான் கல்ல மனம் சமந்துட்டு இந்த ஆள் கூட நான் என்னால் இருக்க முடியாது மேடம். நான் சொல்லக்கூடாது இந்த டெய்லி என்னை போட்டு அதை அமுத்தி நான் எனக்கு இல்லைன்னா அறுத்து விடுறி, நீ அறுத்து கூட எடுத்து என்ன செத்து பாரு, என்னை சா வச்சுட்டு கூட நீ அறுத்து கூட சொல்லிட்டேன் மேடம். நீ ஒழுங்கா இருந்தா நீ நாத்துக்கிட்டு போற ஒழுங்கா இருந்தா இன்னும் பாரு. அப்ப நான் அப்படியே இருக்கணும் மேடம், பட மாதிரி என்னை விடிய விடிய தூங்குறது விடல மேடம். ப்ளீஸ் கிளம்புங்க. நான் சொல்லக்கூடாது, சரி அசிங்கப்படுத்த விடாது பப்ளிக். என்னது கேட்கும் போது முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. பிளாக் அண்ட் ட்ரூத். நமக்கு பார்க்கறதுக்கு கூச்சமா இருக்கும், கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும், ஆனா இந்த பொண்ணோட நிலைமை தான் பல பெண்களுக்கு. இந்த காலத்து அதை வச்சுன்னு நான் குடும்பம் பண்ணிட்டேன் மேடம். 4 வருஷம் நான் சாப்பிட செலவு பார்த்துன்னு 2 லோனை கட்டிக்கின்னு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுன்னு 1 வருஷம் கூட ஃபீஸ் கட்டணும் இல்லை மேடம். கடன் வாங்கி தண்டல் எடுத்து வட்டிக்கு வாங்கி 5 பைசா வட்டிக்கு வாங்கி ஒரு பொண்ணு பப்ளிக்கா டிவி முன்னால வந்து இப்படி கதறான்னா எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருப்பா. டெய்லி போட்டு குத்திடுவாங்க மேடம். என்னால் வலி தூருங்க. என் பொண்ணு ஏஞ்சி என்ன பண்ணிடுவேன் கம்ப்ளைண்ட் பாடுங்கம்மா. நடு நேரத்துலாம் ஏஞ்சி நான் அழுதுருக்கேன் மேடம். போட்டு ஒரு மாதிரி நீ டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். நான் இது சந்தோஷமா இருந்தேனே எல்லாம் இருந்துட்டு தூரம் போய் படணும், அப்படி இருக்க மாட்டாங்க மேடம். டெய்லியும் இப்போ படுத்த உடனே கை அங்கே போட்டுருவாங்க மேடம். பிள்ளைங்க மூச்சுன்னு தான் இருக்கும். எனக்கு அது பிடிக்கல, வீடியோ நல்லா வலி தாங்க முடியலன்னு சொன்னா கூட கேட்கறது கிடையாது மேடம். கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். சொல்லக்கூடாது மேடம். இந்த சரி உனக்கு என்ன வேணும்? இப்படியே டார்ச்சர் பண்ண எப்படிமா? உனக்கு என்ன வேணும்? கல்ல மட்டும் சமைச்சிட்டு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு நான் 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு ஏஞ்சிக்கு நான் 7 மணிக்கு ஏஞ்சி தான் மேடம் அந்த பிள்ளைங்களை கிளப்புவேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டாம் மேடம். இந்த பிள்ளைங்களை என் கூட அஞ்சு சொல்லுங்க. இப்போ இத்தனை 4 வருஷமா அந்த 1ஆவதுலேருந்து படிக்கிறதுலேருந்து நான் தான் மேடம் ஃபீஸ் கட்டுறேன். நீ தனியா பாத்துப்பியா? நான் 4 வருஷமா நான் பாத்துக்கிறேன் மேடம். அம்மா கூட போயிருக்கேன். நான் எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன் மேடம். நான் எங்க அம்மா கூட தனியா இருந்துக்கிறேன். எங்க அம்மா எங்க தம்பி இருக்காங்க. எங்க தம்பி டைவர்ஸ் அப்ளை பண்றியா? பண்றேன் மேடம். என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியல மேடம். அந்த பொம்பளை வந்ததுலேருந்து அதுக்கு முன்னே வேற ஏதாச்சும் உதவி வேணா கேளு. எனக்கு எந்த உதவியும் வேணாம் மேடம். எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க மேடம். எனக்கு கை தம்பி இருக்கு மேடம். நான் அவர் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். நான் உழைச்சி நான் காப்பாற்றி 4 வருஷமா நான் என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டி நான் காப்பாற்றி சாப்பாடு பார்த்து கரண்ட் பில்லு கட்டி அரிசி எல்லாம் எதுவுமே நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். நான் கஷ்டப்பட்டு நான் கட்டி பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுலேருந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். இந்த வருஷம் தான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு. சொல்லுங்க. நான் அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டேங்க. அவங்க அவங்க கூட வாழ விருப்பப்படல. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க. அவங்க அம்மாட்ட பசங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. சரி. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறோம். தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இல்லைம்மா அவங்க என்னைக்கு வராங்களா வரட்டும். நான் இல்லை அவங்க கூட வரத்துக்கு விருப்பப்படல. சரி வரலாம் விடட்டும். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாங்க. சரி பண்ணட்டும். சரிங்களா? நீங்கள் கிளம்புங்க. நான் எவ்வளோ சொல்லியாச்சு. இல்லை அவங்களுக்கு உங்க கூட வரத்துக்கு விருப்பம் இல்லையாங்க? நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டுடுங்க. அதுதான் மேடம் சொல்றேன். அவங்க அம்மாட்ட கூட போட்டோம், எப்போ வராங்களோ வரட்டும் ப்ளீஸ். நீங்க தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ
இந்த பொண்ணு 14 வருஷம் பொறுத்திருந்திருக்கா. மண்ணு சுமக்கிற வேலைக்கு தான் போறா. நானே சூடு வச்சுக்கணும் மேடம். எவ்வளோ கஷ்டம், அம்முக்கு தெரியும் உடம்பு எவ்வளோ கஷ்டப்படும். எனக்கு அது காய்ச்சல் பிடிக்கலன்னு நம்ம சூடு வச்சானாச்சு இது பண்ணாமல் இருப்பாங்கன்னு திருப்பினா அதே தான் மேடம் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு வக்கரம் வருது? மனைவி ஏன் ஒரு வாழ்க்கை துணையா, ஒரு அங்கே ஒரு நட்பு ஏன் இருக்கிறது இல்லை? ஏன் வாழ்க்கை துணையாக பார்க்கறது இல்லை? அவங்க ஏன் மனைவியை வந்து ஒரு உடல் உறவுக்கான ஒரு பொருளாக பார்க்குறாங்க? அந்த மனசுக்குள்ளே யார் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கி விடுறது? அந்த பொண்ணுக்கு ஏன் மரியாதை இல்லை? மனைவிங்கிற அந்த அந்த ஸ்தானமே இல்லை. இதுக்கு யாரு காரணம்? அவர் மட்டும் காரணமா? இல்லை பல விஷயங்கள், இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல விஷயங்கள், இன்க்ளூடிங் அவரோட அப்பா அம்மா, எல்லாமே இவரோட இந்த மனநிலைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இல்லையா? இப்படி இவர் உருவாயிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும் இல்லை, இந்த சமுதாயம்தான். அடுத்த தலைமுறையாவது நம்ம சீர் பண்ணணும், சரி பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து பேசியிருக்கான்னா, அவளோட கஷ்டத்தை இங்கே சொல்லியிருக்கான்னா, பல பேருக்கு சொல்ல முடியாத விஷயத்தை அவள் வந்து சொல்லியிருக்கான். அவளோட அவ்வளோ ஒரு அந்தரங்கமான விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்கான். இதை பார்த்து நம்ம கண் விழிச்சுக்கணும். இதை பார்த்து பயந்து ஓடி கண்ணை மூடிட்டு ஒளிஞ்சிக்க கூடாது. ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம். தப்பான ஃபிலிம்ஸ் பார்க்கறது, வைஃபை தொந்தரவு பண்ணுறது. இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஒரு மரியாதை இல்லை அவளுக்கு. யார் இந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுக்குறாங்க? திருமணம் எதுக்கு பண்ணுறது? பெற்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. தயவு செஞ்சு உதாரணமாக வாழுங்க. பசங்களுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கா பார்த்து தான் பசங்க கற்றுப்பாங்க. படங்களில் நல்ல படங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது கரெக்டான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் ஃபோனில் இருக்கும்போது சூப்பர்வைஸ் பண்ணுங்கள். பசங்களோட வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பார்வை எப்போவுமே அங்கே இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவளோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆமாம், அவள் வந்து சொன்னான். பல பேர் சொல்ல முடியாத விஷயத்த அவள் சொன்னான். தைரியமாக இருமா, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, சரியா? சரி, என் பசங்க அங்கே பலவரத்தில் தான் மேடம் படிக்குங்க. நான் 2 நாள் இங்கேருந்து வேலைச்சேரியில் இருக்கேன் அம்மா வீட்டில். இங்கேருந்து தான் நைட்டுமே விட்டு வரத்தா இருக்குது. அவங்க வந்து பிள்ளைங்களை எதுவும் பண்ணக்கூடாது சொல்லுங்கள். அங்கே போயிட்டு வரீங்களா? ஆமாம், பலவரத்தில் தான் இருக்குது ஸ்கூலு. இப்போ திடீர்னு இப்போ டிசி வாங்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. வேறு வேளாச்சேரியில் ஸ்கூல் இல்லையா? இருக்கு மேடம். இப்போ டிசி வாங்கி சேர்க்க முடியுமா மேடம்? கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாமா? எனக்கு அந்த பிள்ளைங்க தான் வீணாக போயிடுங்க. அது எங்கள் ஸ்கூலில் ஒரு நாள் தான் லீவ் தருவாங்க. உங்கள் அம்மா வீட்டில் இருக்கலாம்ல? இருக்கலாம். சரி, வேளாச்சேரியில் ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியுமா பார்ப்போம். சரி மேடம். சரியா? எனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் படிப்புக்கு மட்டும் கொஞ்சம் அங்கேருந்து இங்கே மாற்றி விட்ற மாதிரி பார்க்கணும் மேடம். அவ்வளோ பேசு. நான் உழைச்சி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்க மேடம். சரிம்மா. எனக்கு அந்த உதவி மட்டும் ஒன்று பண்ணித்தேன். சரிம்மா. சரியா? ஓகே, சரி வர மேடம். ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மனுஷனோட அந்த பெண்ணுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைங்கிற விஷயத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.